கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? வதந்தின்னு பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறதா சொல்லாம இல்லாததையெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. வதந்தியை கிளப்பி விடுறாங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேங்க. இந்த யோசேப்பை பற்றி அநேக முறை அநேகர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். யோசேப்பு ஒரு அழகான சிறுவன். அவனுக்கு 17 வயது ஆரம்பிக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவன் நல்ல ஒரு வாலிபன். அந்த வாலிப நாட்களிலேயும் அவன் தன்னுடைய ஆண்டவருக்காக நின்று ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு சோதனை வருது. சோதனை ஒருவேளை உன் மூலம் வரலாம், இல்லாட்டி உன்னை சுற்றி இருக்கிறவங்க மூலம் வரலாம். இந்த யோசேப்புக்கு சோதனை சுற்றி இருக்கிறவங்க மூலம் வந்துச்சு. அந்த ஊரில் உள்ள அந்த எஜமானத்தினுடைய மனைவி இவங்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறா. இவன் அதுக்கு சம்மதிக்காததுனால என்ன ஆச்சு தெரியுமா? வதந்தியை கிளப்பி விட்டுட்டா. என்ன இவன் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடின உடனே கீழே கடந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு, நீங்கள் ஒருத்தனை வேலைக்கு விட்டீங்கல்ல, அவன் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணனான்னு சொல்லி வதந்தியை கிளப்பி விட்டுட்டா. பெண்கள் நல்லவங்க தான், ஆனால் இந்த இடத்துல சில பெண்கள் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிற மாதிரி பிளேட்டை கவுத்தி போட்டுட்டா அப்படின்னு சொல்ல முடியும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டா. ஆனால் ஒன்று சொல்ல வரேன். இந்த வதந்தியை கேட்டு யோசேப்போடைய பேரை கெடுக்கிறதுக்கு நினச்சா. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல வரேன், யோசேப்போடைய பேரையே கர்த்தர் அந்த தேசத்தில் உயர்த்திட்டார். இன்றைக்கி நீ செய்யாததை செஞ்சேனும், நீ பண்ணாததை பண்ணுனேனும், இப்படி எல்லாம் வதந்தியை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பாரு. நீங்கள் வாடி போயிடாத, கர்த்தர் உன்னை வான அளவு உயர்த்த போகிறார். ஆமேன். அந்த ஊர்லேயே ஆண்டவர் ஒரு பெரிய ராஜாவாக அவனை மாற பண்ணினதை பார்க்க முடியும். இன்றைக்கி அவங்க என்னை இப்படி சொல்கிறாங்க, இவங்க என்னை இப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பொடி வச்சு பேசுகிறாங்கன்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க பட்டும் படாமையும் பேசுகிறாங்கன்னு. நிறைய பேர் சொல்கிறாங்க புகழ்வதை போல பழிக்கிறாங்கன்னெல்லாம். அன்றைக்கி ஒரு கதையில் ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஐயா பைக்கில் போயிட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஐயாவுக்கு ஒரு 40 வயது இருக்கும். ஒரு அம்மா ஒரு 65-70 வயசில் உள்ள பாட்டி நடக்க முடியாமல் ரேஷன் வாங்கிட்டு போகும்போது இந்த ஐயா அந்த அம்மாவை பைக்கில் ஏற வச்சு வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. இதை இவன் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு லேடி பார்த்துட்டு இவன் பொண்டாட்டிட்டு போய் சொல்கிறா, உன் புருஷன் ஒரு பொண்ணை பைக்கில் ஏற்றிட்டு போனதை பார்த்தேன்னு. அப்புறம் அதை சொல்லிவிட்டு ஃபுல்லாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்துருக்கு, நான் அர்ஜெண்ட்டாக போகிறேன்னு போயிட்டா. இவர் வீட்டுக்கு வந்த உடனே நீ எனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம், டைவர்ஸ் தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவள் சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகும்போது இந்த அம்மா நீ இந்த ஐயாவோட கணவரா? அன்றைக்கி நான் உடம்பு முடியாமல் அரிசி எடுத்துகிட்டு வந்தபோது என்னை வீடு வரையும் கொண்டு விட்டார்னு. 65 வயசு அம்மானு சொன்ன அம்மா என்ன அம்மானு சொல்லாமல் போயிட்டா. நிறைய குடும்பத்தில் இப்படி கொளுத்தி விடுற வேலையை நல்லா பார்க்குறாங்க. வதந்தியை நம்பாத. உன் புருஷனை பற்றி நிறைய பேர் தப்பாக சொன்னால் நீ அதை எடுத்துக்காத. நீ பார்த்தியா? உன் கணவனை பற்றி நிறைய பேர் தப்பாக சொன்னால் நீ நம்பாத. இன்றைக்கி அவன் ஆஃபீஸில் இவன் பண விஷயத்தை எடுத்துட்டான், அவன் பொருள் விஷயத்தை நீ பார்க்காததை பற்றி பேசாதேன்னு சொல்கிறேன். தீர விசாரிக்காமல் யாரையும் தப்பாக சொல்லாத. நீ யார் பேரையாவது கெடுக்க நினச்சா
ஆண்டவர் உனக்கு எடுத்துருவார். நான் திரும்ப சொல்கிறேன், யாரோட கண்ணீருக்கு சாபமாகாத. இன்றைக்கி யாராவது ஒரு பையனும் பொண்ணும் நின்று சிஸ்டர்னு பிரதர்னு நல்ல எண்ணத்தில் பேசினாலும் சேர்த்து வச்சு பேசுது. இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டு, இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு. இங்கே யாருக்கு சப்போர்ட் இல்லை. தெளிவாய் சொல்லுகிறேன், இந்த யோசேப்புடைய பேருக்கு வதந்தி வந்தாலும் ஆண்டவர் அவனை வாட விடாமல் உயர்த்திட்டார். இன்னைக்கு உன்னை தப்பாக பேசுகிறாங்களா, உன்னை அசிங்கமாக பேசுகிறாங்களா, உன்னை கெட்டவா, இவன் கேடு கெட்டவனெல்லாம் நிறைய பேர் திட்டுறாங்களா, கவலைப்படாத. ஒருவேளை நீ அன்புக்காக ஏங்கி இருக்கலாம், அன்பு நிமித்தம் எல்லாத்தையும் பறி கொடுத்துருக்கலாம். நல்லதுக்குன்னு பண்ணினேன், நல்லதுக்குன்னு யோசித்தேன், எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீ வேதனையோடு இருக்கலாம். ஆனால் உன்னை எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் ப்ரூவ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. யாரெல்லாம் வதந்தி நிமித்த உண்மை ஆண்டவரே இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் உண்மையை கர்த்தர் நிரூபித்து காட்டும். வேலை செய்கிற இடத்துல யாரோ செஞ்ச தப்புக்கு மாட்டிட்டு முழிக்கிற சிலரை பார்க்கிறேன். உங்கள் உயர்வு இவனுக்கு இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு தட்டி விடுகிற சிலரை பார்க்கிறேன். அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.